இது என்னோட வெள்ளாரக்கண்டு. இது ஃப்ரான்ஸில் அக்கா விட்ட போய்க்குள்ள அக்கா விட்ட இருந்து கொண்டு வந்து 3 வருஷத்துக்கு முதல் வச்சுனா ஒவ்வொரு விண்டருக்கும் இல்லாமல் போகும். பிறகு சம்மர் வரை தண்டை பாட்டில் வரும். இது வந்து புதினா. இந்த முறை தான் வேண்டி வச்சினேன். இப்போ வெட்டி விட்டுருக்குறேன். இப்போ நிறைய தழைச்சிட்டு அப்போ வெட்டி விட்டுருக்குறேன். இது துளசி. 3-4 வருஷத்துக்கு முதல் வேண்டி வச்சேன்னா நான் ஒவ்வொரு விண்டருக்கும் இதுவும் இல்லாமல் போகும். பிறகு தண்டை பாட்டில் வரும். ஆனால் எனக்கு இது துளசியாக என்னென்னு சொல்லி சந்தேகம். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து சீனியாஸ் பூக்குண்டு. இந்த மரக்கறி வச்சுருக்குள்ள பெட்டுக்குள்ள சைட்டில் அப்படியே சீனியாஸ் வச்சுருக்குறேன். இது பூக்கண்டு மரக்கறியோடு சேர்த்து வச்சேன். நல்ல மண்டு எல்லா யூடியூப்லேயும் பார்க்கணும். மகரந்தச்சிற்கு நடந்து காய்க்கும் மரக்கறிகள் நல்லா காய்க்கும்னு சொல்லி சொன்னவே அது மாதிரி உண்மை போட அங்கடாக்க வடிவாக காய்ச்சிருக்கு தக்காளி. இது வந்து கொச்சி மிளகாக்கண்டு. நான் இது பெரிய தக்காளின்னு சொல்லி வச்சேன். நான் இது வந்து செரி டொமேட்டோ 2 கண்டு மாறி வேண்டிட்டு வந்துட்டேன். 2 செரி டொமேட்டோ. இது மட்டும்தான் நாட்டு தக்காளி. நிறைய காய்ச்சிருக்குது. ஆனால் இன்னும் பழுக்க இல்லை. இன்னும் 2 கிழமை 1 கிழமை செல்லுமென்று நினைக்கிறேன். இது பீன்ஸ் கண்டுகள். இதெல்லாம் பீன்ஸ் கண்டு இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்குது. இன்னும் ஒரு வீக் 1.5 வீக்கில் கொஞ்சம் பீன்ஸ் பிடுங்கலாம். இது வாழை. இதுவும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் நான் வச்சேன்னா ஒவ்வொரு சம்மருக்கும் வரும். விண்டருக்கு தண்டபாட்டில் இல்லாமல் போகும். நான் மூடுறதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே விடுவேன். ஆனால் அது விண்டர் முடிஞ்சு சம்மராக தண்டபாட்டில் வந்துட்டு விண்டருக்கு போயிடுவார், சம்மருக்கு வருவார். இது வந்து பாவல் 5-6 பாவல் கண்டு போட்டு பாவல் கொட்டை ஒரு தொகை போட்டு ஆனால் ஒன்றுமே முளைக்கிது. 2-3 முளைச்சது. அதுலேயும் 2-3 இல்லாமல் போய் இது ஒன்று குழந்தை மாதிரி பேணி பாதுகாத்து நட்டு வச்சுருக்கேன். நான் பாவல் காய்க்கிற கடையில் விண்டர் வந்துடும் நினைக்கிறேன். அப்படித்தான் 2-3 தரமும் அப்படித்தான் நடக்கிறது. அதனால கொஞ்சம் கவலையாக ஆனால் காய்க்குது. இந்த முறை காய்ச்சதுன்ற நெல்லும் பார்ப்போம். இதுக்கும் காய்ச்சா நல்ல. இதுவும் செரி டொமேட்டோ. இது வந்து பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. பார்க்க ஆசையாக இருக்கும். நிறைய காய்ச்சிருக்குது. இப்போ தான் மெல்ல மெல்ல பழக்கினம். இன்னொரு 1 கிழமையில் செரி டொமேட்டோ பிடுங்கி பாபிக்கு போடலாம். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். இந்த கார்டனுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து காலமே பின்னேரம் ஒரு 10 தரம் வந்து பார்ப்பேன். பார்த்தா எனக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது வந்து வெந்தயக்கீரை. இப்போது இந்த அரைவாசிக்க கொரியண்டர் மல்லி போட்டேன் நான் தனியாக. ஆனால் முளைக்கீரை இது வெந்தயக்கீரை மட்டும் வந்திருக்குது. 2 நாளைக்கு இல்லை 4 இன்றைக்கு இதை எடுத்து சமையல் பண்ணிடுவேன். இதுதான் என்னுடைய குட்டி தோட்டம். பிடிச்சிருந்தால் பாருங்கள். இங்கே தண்ணி வில் அதிகம் பண்ணபடியால் நிறைய தோட்டம் செய்யலாது. இப்போ எனக்கு இவ்வளோ நிறைய குலையாக காய்ச்சிருக்குண்டு. குலையாக காய்ச்சிருக்கு. பக்கவே ஆசையாக இருக்குது. பழுத்தா லைட் போட்டின மாதிரி இருக்குது. சிவப்பாக லைட் போட்டின மாதிரி அழகாக இருக்குது. எல்லாம் பழுத்தா அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது சீனியாஸ். ஓகே, எல்லாம் தக்காளி பழம் பழுத்தா பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுகிறேன். பாருங்கள் எல்லாரும். Thank you.